கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். புரிய மாட்டேங்குது, எல்லாம் எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, சந்தோஷமாக இருக்க மாட்டேன்றான். ஏன் வருது? இதுக்கு எனக்கு பதில் தெரியல. அதை எடுக்க முடியும்னு பேசினுக்கிறேன். இந்த கேள்விக்கு தான் நான் பேசிக்கிறேன். வாரம் வாரம் சத்சங்கம் நடத்துறதோ, கிளாஸ் நடத்துறதோ, உபதேசம், நான் வசதியாகிறதுக்காகவோ பணம் பண்ணுறதுக்காக மட்டும்லாம், பணம் அதெல்லாம் அதுக்காகவும் பண்ணுறேன், அதுக்காகலாம் இல்லை கிடையாது. பணம் வரணும், நான் வசதியாக இருக்கணும், நான் கொண்டாட்டமாக இருக்கணுன்றதுக்காக தான் பேசுகிறேன், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் என்னுடைய முதல் வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் எல்லா மனுஷனும் சந்தோஷமாக இருக்குல்ல, ஏன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது? இவங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களா? அதுதான். அப்போ அந்த குறுகிய மனம் ஏன் இப்படி வருதுன்னு சொன்னால், என்ன கேட்டால் என்னன்னாக்கா, நான் கொஞ்சம் வசதியாகிறதுக்கு தான் உங்களுக்கு அப்படிங்குது. நீங்கள் தான் சரியாக இருந்தால் நான் என்ன பண்ண முடியாது, உட்காந்து சத்சங்கம் நடத்த முடியாது. எல்லாம் 100% எல்லாம் சரியாகிறீங்க, ஆமாம் எனக்கு வேலை இருக்குதே, வந்து எல்லாத்தையும் பார்த்து நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறேன், இன்னும் வந்தவொடனே சிரிக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க, என்ன பண்ண மாட்டேன், சத்சங்கமே தேவையில்லை, எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை இருக்குதே? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? என்னுடைய பார்வையில் நீங்கள் ஏன் அப்படி இருக்கிறீங்க? நான் தேவைப்படுறேன், நான் ஒருத்தன் தேவைப்படணுன்றதுக்காக ஒரு 1000 பேரையா துக்கப்படுத்துவேன். நான் கடவுள்கிட்ட தான் கேட்குறேன். நான் ஒருத்தன் வேணுன்றதுக்காக 1,00,000 பேரை துக்கத்தை பற்றி வேணா, அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், 1,00,000 பேர் துக்கமாகிறதுக்காக தான் உன்னை உருவாக்கணுன்றான். புரியுதா? என் கேள்விக்கு கடவுள் சொல்கிற பதில் என்ன? நீ உருவாக்கிட்ட பேருக்கு அவங்க வரல, அவங்க உருவாக்கிட்ட பேர் தான் உன்னை அனுப்பிச்சிக்கிறேன். புரியுதா? நான் வந்துட்டு நான் 100 பேர் துக்கமாக இருங்க, நான் சந்தோஷப்படுத்துகிறேன் அப்படின்னு நான் வரல. நீங்கள் எப்படி தான் இருந்தீங்க, அதுக்கு தான் என்ன பண்ணிக்கிறான். இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வியாபாரம்னு நினச்சிக்கிறான். நான் இப்போ பண்ணுறேன்னா அது வந்து வியாபாரம், நிச்சயமாக பணம் சம்பாதிக்கிறேன், அதில் எதாவது மாற்று கருத்துமே இல்லை. வியாபாரம் நினச்சி நானும் வியாபாரம் பண்ணுறேன்னு நினச்சிக்கிறேன். என்னை வியாபாரின்னு பார்த்து விமர்சனத்துக்கு உட்படுத்துகிறான். நான் வியாபாரியே கிடையாது, வியாபாரம் பண்ணுறேன், ஆனால் என்ன கிடையாது, என் வியாபாரம் வித்தியாசமானது, வேறு மாதிரி. நான் விற்கிறது எப்படின்னா, அவன் எப்படின்னா சந்தோஷமாயிடுவானான்ட்டு. எப்படின்னா, ஒரு எலி என்ன பண்ணிக்குது, எங்களுடைய பழைய கதை ஒன்று இருக்கும், பாட்டியின் வீட்டு பழம்பானை, பானை ஒரு புறம் ஓட்டையாடா, ஓட்டையின் வழியை சுண்டெலியோ, உள்ளே இருக்கிற நெல்லை தின்று தின்று உடல் ஊதி பெருத்தில் ஆச்சுடா. அல்மா ஓட்டையின் வழியே எலியும் வெளியே வர முடியாமல் உள்ளே மாட்டிக்கிச்சு. அல்மா பாட்டி ஒரு நாள் பானை திறக்கவே வெளியே வந்துச்சு, அந்த பாட்டி வளர்த்த போனால் அதை கட்சி சாப்பிட்டுச்சு. இப்படி ஒரு கதை இருக்குது. அண்மையில் ஒரு கதை வச்சேன். ஒரு டப்பாக்குள்ளே போயிடுச்சு ஒரு எலி, சாப்பிட்டுனே வந்தது, உள்ளே போயிடுச்சு, எகிரி குதிக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. திறந்தே தான் இருக்குது மேலே மூடி, ஆனால் சாப்பிட சாப்பிட நல்லா உள்ளே போயிடுச்சு. அல்மா எல்லா பொருளும் கொண்டு நல்லா வளமையாகவும் செழுமையாகவும் ஆயிடுச்சு. சாப்பாடு அல்மா இல்லை, வெளியே போகலான்னா வெளியே போகிறதுக்கு வழியே இல்லை. அப்போ வந்து வசதி பொருள் தேவை இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா, நீங்கள் சௌகரியம்னு ஒன்று செஞ்சுங்கல்ல, அங்கே என்ன ஆகிட்டீங்க, உள்ளே போய் மாட்டினீங்க. இந்த குறுகிய மனப்பான்மை எதுக்கு வந்தது அப்படின்னா, நான் எதனா உனக்கு கற்றுக்கினேன்னா அது சரி, கற்றுக்காதுக்கிறவங்களாம் தப்பு. நீங்கள் இதை வந்து வெளியே எல்லாத்துலேயும் பார்க்கலாம். ஒருத்தர் சொல்கிறாரு, கடவுள் மேலேருந்து வந்தார், ஆதாம் யாவால்னு 2 பேரை செஞ்சார், அப்படி தான் அப்படின்னா, நம்மால் ஒருத்தன் பாட்டும் எழுதுறான், இவனுக்கு சம்மந்தமே இல்லை, இவன் மதமே வேறு. ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான். ஆம்பளை பொம்பளை செஞ்சார், காதலி கற்றுக் கொடுத்தாரு, எத்தனை வயசில் செஞ்சார்? கடவுள் செஞ்சார்ல. ஆதாமுக்கு செய்யும்போது என்ன வயசு, என்ன வயசாலாம் செஞ்சார்? செஞ்சு தான் செஞ்சார். எல்லோரும் அதேமாதிரி செஞ்சுன்னே இருந்திருக்கலாம்ல. அவருக்கு தான் செய்ய தெரியும் இல்லை, என்ன பண்ணியிருக்கலாம், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுன்னு மணி. இப்போ பானை ஒருத்தர் செய்ய தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணிருப்பார், பானை செஞ்சுன்னு இருப்பார். கரெக்டாக? பேனா செய்ய தெரிஞ்சிச்சானா பேனா செஞ்சுன்னு இருப்பார். ஒரு செய்ய செஞ்சு வந்துட்டாரா? முதல் ஆள் மட்டும் செய்ய தெரிஞ்சுட்டு அடுத்த ஆள் செய்ய முடியாமல், பொம்பளை செய்ய முடியாமல் வந்துட்டு விட்டாரா? 2 பேர் தான் பிறந்தார், 2 பேர் தான் செஞ்சார். ஆமாம், அவங்களுக்கு பிறந்தது 2 குழந்தைங்களா தானே இருக்கும், அதுங்களாம் அண்ணன் தங்கச்சிங்களா தானே இருந்திருக்க முடியும். எப்படி கல்யாணம் பண்ணி வந்ததுங்க கேட்டீங்க? ஆமாம், குறுகிய மனப்பான்மைன்றீங்க, எதனா சொன்னால் ஒத்துக்கினீங்களே. அப்போ உங்களுக்கு குறுகிய மனப்பான்மை இல்லை. எவனுக்கு குறுகிய மனப்பான்மை இல்லை?
எவனை குறுகிய மனப்பான்மை விட்டு எனக்கு அதிசயமாக இருக்கும். எப்படி அவனுக்கு பேசுகிறானுங்க, ஏதோ ஒன்று பேச வரானுங்க, இவங்க எப்படி இதை பேசுகிறானுங்க. ஒருத்தன் வந்து பேசுகிறான், எது வாயில் ஜீரணமாகுதோ அதான் நல்ல பொருள்னு கலிபோர்னியாவில் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அதுமா அப்போ வாயில் ஜீரணம் ஆகிற பொருளெல்லாம்னு அவன் ஜப்பான் அதெல்லாம் வந்துச்சு. பேசும்போது நல்லா பேசுகிறானுங்க. இவன் கண்டு எதிர் வந்தாலும் செம்ம அடி வச்சுருப்போம். என்ன வாய் இதுன்னு எதனா பேசினு இப்போ என்கிட்ட இதுக்குதுன்னு உள்ளே விட்டுருண்டான்னுவேன். இல்லை எதை ஒன்றா பேசலான்னு பேசிக்கிறானுங்க. யோசிக்கணும்ல, ஒரு மனிதன்னா யோசிக்கணும்ல. அவன் தானே மனுஷனுக்கு அழகு. அப்போ குறுகை மனப்பான்மை ஏன் வந்ததுன்னா மனம்னு ஒன்று இருக்கிறதுனால நீ ஏதோ ஒன்று கற்றுக்கணுன்னே நீ உன் மனமே என்னவாகிடுச்சு, கற்றுக்கிறது தானே அளவாகிடுச்சு. கற்றுக்காது எப்படி இது பெருசு கற்றுக்க என்ன ஆச்சு. 8000 மொழி அதில் இருக்கிற சத்தம் அத்தனையும் புரிஞ்சுக்க தகுதியோடு பிறந்த நீ ஒரு மொழியை கற்றுனோடனே இன்னொரு மொழியை புரியல உனக்கு. என்னவோ பேசுகிறாங்கன்னு முடிச்சுன்னு பார்த்துக்கிட்டாகுது. குழந்தையா இருக்கும்போது எவ்வளோ மொழி நாங்கள் எந்த மொழியில் போனாலும் எனக்கு ஒரு குழந்தை கற்றுக்குது. ஸ்கூலில் எதுவுமே நான் தான் சேர்க்குறேன், கான்வெண்ட்டில் போய் படிக்குது, அது இங்கிலீஷ் பேசின்னு வருது. நான் பெற்ற பொண்ணு என் பெற்ற புள்ள தான், நான் இங்கிலீஷில் பேச முடியல. அதை கூட யார் பெரியாள்? அப்போ பிரச்சனை எங்கே? நான் கற்றுக்க முடியாதுன்னு கற்றுக்கினேன், அது கற்றுக்கலாமான்னு போய் என்ன வந்தேன். 5 டீச்சர் 6 டீச்சர் பார்க்குது. அது சயின்ஸ் ஒரு டீச்சர், மேக்ஸ் ஒரு டீச்சரு, கணக்கு ஒரு டீச்சர், ஒருத்தரும் ஒன்று வந்து சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. அது எவ்வளோ அறிவாளியாக இருக்கான். ஆனால் ஒவ்வொரு டீச்சரும் சொல்கிறாங்க முட்டாளுன்ட்டாத. அப்போ அது எதை கற்றுக்குச்சு? நம்ம பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டான்னா நினச்சிக்கினா அவன் நமக்கு அறிவு இல்லைன்னு நினச்சிக்கினான். ஒரு மனுஷன் ஏன் ஃபெயில் ஆனான்னு கண்டுபிடிச்சிங்களா நீங்கள்? ஒரு மனுஷன் பரீட்சை எதுனா ஃபெயில் ஆகிட்டான். ஏன் ஃபெயில் ஆகிட்டான்? மனப்பாடம் பண்ண தெரில. என்ன பண்ண தெரில? 10வது பாஸ் பண்ணவொன்னே கூப்பிடுவோம். இன்னைக்கு ஒன்றும் வேணாம். உங்களில் எத்தனை பேருக்கு ஆகி தெரியும் சொல்லுங்களேன் பார்க்கலாம். காங்காச்சான் சொல்லுங்களேன் கரெக்டாக. ஏன் தெரியாது? பழக்கத்தில் இல்லை, தேவையில்லை, விட்டிங்க. அப்போனா எல்லாம் இப்படி தாங்கிறான். குறுகிய மனப்பான்மை சின்ன வட்டம் போட்டுருந்தா என்ன பண்ணுறான்? விசாலமாகவே இல்லை. பித்தியார் வாழ்கிறாங்கன்னே நான் பார்க்கறதில்ல, எப்படி வாழ்கிறாங்கன்னு தான் பார்க்குறேன். அதுவும் நான் விரும்புகிறபடி வாழ்கிறாங்களா இல்லையான்னு வர பார்க்குறது. அவங்க எப்படின்னா வாழ்கிறாங்கன்னு கூட பார்க்கறது கிடையாது, நோட்டீஸ் பண்ணுறது. புரியுதா? படு கேவலமான ஜந்துக்களை கூட தான் நம்ம என்ன பண்ணுகிறான். ஆமாம், அவருக்கு ஒருத்தர் நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறாரு, குறுகிய மனப்பான்மையோடு இருக்கிறாருன்னு. ஏன் குறுகிய மனப்பான்மை வந்ததே? கற்றுக்கலண்ணா தெரியாதுண்ணா. ஒருத்தன் உன்னை சீண்டி தான் கூப்பிடானா உன்னை அவமானப்படுத்துன்னு தான் நினச்சிப்ப. உன்னை யாருமே சீண்டி கூப்பிடல, சீண்டி கூப்பிட்டு அவமானப்படுத்தாங்கன்னு யாரும் சொல்லிட்டாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டு அவமானப்படுத்தினாங்கன்னு நினச்சிக்கினே நான் உன்னை என்ன செய்ய முடியும்? பேர் வச்சுதே கூப்பிட்றதுக்கு தான். மாமா, சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பின்னு கூப்பிட்டே பழகிட்டேன். உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டா உனக்கு கஷ்டமாகுது. என்னடா பேர் சொல்லி கூப்பிட்றான்னு? பேரை சொல்லியே கூப்பிட்டுங்கிறான். அவனுக்கெல்லாம் அது என்ன இல்லை, கஷ்டமாக இல்லை. உனக்கு டென்ஷன் ஆகிடுது. நான் அவ்வளோ வயசு, என் வயசுக்கு நான் என்ன பண்ணல. பெரியவர் என்னை கூப்பிட்டா அதுக்கு வர டென்ஷன் ஆகிடுறான். என்னை பார்த்தா பெரியவரா? என்னை பார்த்தா பெரியவர் மாதிரிதா. ஒரு அக்கா, ஒரு 2 அக்கா வந்தாங்க இங்கே. அப்போ ஆரம்பத்தில் ஒரு அக்கா இன்னொரு அக்கா ஆண்டின்னுவாங்க. 2 பேருக்கு சமமான வயசு தான். அவங்கள அசிங்கப்படுத்துகிறாங்களாம்மா, மொக்க பண்ணுறாங்களாம். ஆண்டி அந்த கிளாஸை கொஞ்சம் கழுவி வச்சுருங்க. நான் ஆண்டியா? நான் ஆண்டி. நான் ஆண்டியா? இல்லை அங்கிள் கிடையாது, நீங்கள் நீங்கள் அவங்கள என்னான்னு கூப்பிடுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் 2 பேரும் ஆண்டியாக இருக்கக்கூடாதா? எங்கள் பாட்டி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. 2 பேர் இருந்தாலுங்க எனக்கு ஆயா. 2 பேருமே மாற்றி மாற்றி அண்ணி நிற்பாளுங்க. ஆமாம், உனக்கு எப்படி இவங்க அண்ணி, இவங்க எப்படி உனக்கு அண்ணி? ஆனால் ஏன் அண்ணன் அவங்க கட்டிங்கிறா, அவன் அண்ணன் நான் கட்டி. உண்மையில் அப்படியானா இல்லை, முறை அப்படியா. சம்மந்திங்க பாட்டிங்க சம்மந்தியானா அண்ணிங்களாம். அப்போ கற்றுக்கிற விதத்தில் தான் என்ன இருக்குது? மனம் குறுகி போனது காரணம் என்ன? கேள்வி கேட்காம அப்படியே ஒத்துக்குன்னு வாழ்ந்துங்கிற ஒரு மனம். ஒத்துக்கிறது மட்டும் இல்லாமல் பிரித்தியார் அதை ஒத்துக்கலன்னு உடனே அவனை கூட என்ன பண்ணுத, சண்டைக்கு போகுது, வெட்ட குத்த போகுது. இல்லைன்னா சொல்லுது, நான் எப்படி வாழ்ந்தேன் உனக்குன்னா அது ஏன் நீ சொல்கிற? உனக்கு எது சரியோ அது சொல்லிட்டு போயேன், என்னையா சொல்கிற? நீ இந்த பூமியில் தானே வாழ்கிற, இங்கே தானே பிரச்சனை இருக்குது, இங்கே தானே அப்போ பேச முடியும்.
அப்படி நான் ஒன்றும் பேசுகிறேன், உன் கது தட்டி உன் வீட்டு வரவே இல்லையாப்பா, நீ ஏன் யூடியூப்பை பார்த்து ஏன்டா வெறுப்பாகிற, கமெண்ட் எழுதலாமா, யூடியூப் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாமா, சேனலே பிளாக் பண்ணிடலாம் தெரியுமா, நாட் இன்ட்ரெஸ்டட் போட்டால் அந்த சேனல் திருப்பி காட்டான். ஏன் திரும்ப வந்து பார்க்குறானே தெரில. 4வது வாட்டி கமெண்ட் எழுதுறானா அவன் எவ்வளோ பெரிய ஆள், அதிசயமாக இருக்கும் எனக்கு. அடே என்ன பண்ணவே இல்லை நீ, ஆமாம் மறக்கவே இல்லை உன்னால். அதனால் குறுகிய மனப்பான்மை விசாலமற்றது அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா மனிதனுமே விசாலமான மனப்பான்மையோடு வாழ முடியும். முதல்ல அதை புரிஞ்சுங்க. எல்லாம் எப்படி வாழ முடியும், விசாலமான மனப்பான்மையோடு. எல்லாம் நல்லாகணும்னு எல்லாராலையும் வாழ முடியும். என்ன பிரச்சனையா என்ன, ஒரு ட்ரெயினில் ஏற்றினா எத்தனை சீட்டில் உட்காருவேன், அப்புறமா என்ன பண்ண முடியும். குறுகிய மனப்பான்மை என்ன, ஒரு சீட்டில் தானே உட்கார முடியும். அப்புறமா அந்த சீட்லேயே அவர் உட்காந்தார், இந்த சீட்லேயே அவர் உட்காந்தார், என்ன இல்லை. பாட்டெலாம் கூட நிறைய எழுதினாங்க, அடுத்தவ வயிற்றுக்குள்ள உணவு இல்லையப்பா. அப்புறமா என்ன பிரச்சனை உனக்கு, உன் சாப்பாடை சாப்பிட்றதுக்கு தகுதி இல்லை, அத்தவன் சாப்பிட்றானேன்னு வெறுப்பாகுது. நீ வாழ்ந்துட்டு போக வேண்டியது தானே வாய்ப்பு கொடுக்கும்போது. அதனால் குறுகிய மனப்பான்மைன்றது ஒன்று இல்லவே இல்லை, அப்படி ஒன்று இல்லவே இல்லை. யாரையும் குறுகிய மனப்பான்மையே இல்லை, முட்டாளாகிறான்னு பார்த்துங்க. ஆனால் ஒருத்தர் பார்த்து என்னை பார்த்துட்டுனா ஐயோ பாவம் இவர்கள் செய்வது சிலுவையில் அரைஞ்சிட்டு தொங்குறவன் சொல்லிக்கிறான் பாரு என்னான்ட்டு, எவ்வளோ தெனாவட்டில் இல்லை அங்கே வந்துன்னு சொல்லிக்கிறான். ஐயோ கடவுளே இவர மன்னியம், இவன் செய்து என்னான்னு தெரியாமல் செஞ்சுக்கிறானுங்க. என்ன போய் நானும் ஒரு அப்பாவி பிசி என்ன போய் சிலுவையில் ஏற்றிட்டானுங்களே, இவங்களை நான் யார் தான் காப்பாற்ற போகிறது இல்லை. காப்பாற்ற வந்த ஒருத்தின்னு என்ன பண்ணிட்டானுங்க, தூக்கு போட்டானுங்க. அது மாதிரி காப்பாற்ற வந்தவனெல்லாம் அழிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள், பாவம் தான். கஷ்டம் உங்களுக்கு, எனக்கு இல்லை. வானாலே எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன். வானவே வேணாம், துக்கமே வேணாம், சந்தோஷமாக இருக்கலாம். எங்கே துக்கப்படுறீங்க யோசிச்சு பாருங்கள். யாருன்னா கேளுங்களேன் துக்கப்படுறதுக்கு என்னான்ட்டு காரணம் யோசிச்சு பார்த்தீங்களா. துக்கப்படுறீங்கள, துக்கப்படும் போது கேட்டிங்களா நம்ம ஏன் துக்கப்படுறோன்ட்டு. யாரோ செத்துட்டாங்க துக்கமாகறீங்க, கரெக்டா. ஏன் துக்கமாகறீங்க, செத்துட்டாங்க. நீங்கள் உயிராக இருந்தாலும் துக்கப்படுறீங்க. யாருன்னா செத்துட்டா சந்தோஷம் பண்ணோம். உண்மையிலேயே உங்களுக்கு புரிஞ்சிச்சேன்னா யாருன்னா செத்துட்டா ஆகணும் நீங்கள். ஏன் அடடே நம்ம ஒன்றும் என்ன பண்ணல, சாவில் இவங்கெல்லாம் செத்துட்டாங்க, நம்மளும் தானே சாவோம். அவருக்கு நன்றி சொல்லணும். செத்து எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துக்கிற, நானும் சாவ போகிறேன். அதுக்கு தான் மாலெலாம் போட்டாங்க. செத்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டானே இந்த ஆளுன்ட்டு. இவன் இது ஒரு சடங்கு ஆகிட்டான். யாருன்னா செத்துட்டாங்கன்னா மாலை வாங்கடான்றான் ஃப்ரெண்டுக்கிட்டே. நான் அப்படி வர வாங்கிட்டு போயிடுறேன். ஏன்னா என்ன ஆயிடுச்சே, அதை முதல்ல போட்டோம் அப்படியே வாங்கி போய் போட்டுருப்பான்னு நினைக்கிறீங்க. இப்போ அங்கே மாலையாக வந்தது எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் தூக்கி விசிறி அடிக்கிறான். இன்னும் சில பேர் இந்த மாதிரி மாலையை வாங்கி பூ வாங்கி வந்து தான் பண்ணுகிறான், ரோட்டில் கொட்டு போகிறான். நான் ரைட் ராங்குக்கெல்லாம் பேசலை, என்ன தெரில எனக்கு. இது கொண்டாட்டத்தின் உச்சம். இந்த கொண்டாட்டத்தின் உச்சம். காசில் அரைச்சின்னு போவாங்க பார்த்துக்கிறீங்களா. அங்கே முன்னாடி 4 பேர் டான்ஸ் ஆடுவான். இப்போ டான்ஸ் ஆடுறதுக்கு ஆளை இல்லை, டான்ஸ் ஆடுறவங்களாம் தப்புன்னு வர சொல்லுங்கிறேன். அந்த அப்படி டான்ஸ் ஆடினா அந்த சாவு மட்டமான ஒருத்தர் சாவு எப்படி போனோம்னா கம்முன்னு போகணும். ஒன்றும் ஃபாரின் சாவுலாம் பார்த்தீங்கன்னா கோட் ஷூட்லாம் போட்டுன்னு அப்படியே லெஃப்ட் ரைட் பார்க்கறதுக்கு ரோபோங்கெல்லாம் தூக்கின்னு போகிற மாதிரியே இருக்கான். ஒரு நளினம் இருக்கணும்ல. நம்ம ஊரில் லோக்கல் ஆள் யாருன்னா சேர்த்தா செம்மையாக இருக்கும், செம்ம குத்துவானுங்க. அப்போ தான் அவன் திறமையெல்லாம் பார்க்க முடியும். வேட இல்லை உள்ள கலர் ஜெட்டி கலர்லாம் வர தெரியும். உருண்டு வேறு எடுப்பான். செருப்பு தனியாக இருக்கும். ஒரு கால் செருப்பு டான்ஸ் ஆடுறவங்களாம் இருப்பான். வாழ்க்கை திரும்ப சொல்கிறேன் கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு. குறுகிய மனப்பான்மை யாருக்குமே, எனக்கு தான் இருக்குது, யாருக்குமே இல்லை. இங்கே எல்லாம் சரியாக தாங்கிறாங்க, நான் தானே வாயிட்டுக்கிறேன். எனக்கு விசாலமான மனப்பான்மை வந்துச்சுன்னா அவங்கள பார்த்து யாரை பார்த்தாலுமே என்ன பண்ணுவீங்க, அப்படியே இலக்காரமாக பார்ப்பீங்க. பாவம் இது என்னதுன்னே அறியாமல் என்ன பண்ணுக்குது. என்னென்ன வந்துட்டு பேர் நீங்கள் மற்றவங்கள போய் எப்படி பாருங்கள். அது தகுதிக்கு தான் அது வாழ்த்தணும். உங்களுக்கு நல்லா புரியும். ராமலிங்கம் முதல்ல சொன்ன வார்த்தை என்னாண்டு பார்த்துட்டு வந்துட்டு ஒரு 4-5 நாள் வந்து பயிற்சியெல்லாம் பண்ணிட்டு அடி போனவொடனே ஃபஸ்ட்டு
அப்போனா எல்லாருமே முட்டாளாக தான் இருக்கிறாங்கல்ல அப்படின்னு கேட்டான். ஒரு 25-20 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தா அவனும் அதே ஆகிறான். இப்போ இது பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா எனக்கு? இன்னும் கண்டுபிடிச்சான் இருந்தாலும் 4 நாளில். இப்போ சுற்றி எல்லாரும் முட்டாளாக தான் இருக்கிறாங்க இல்லைங்கய்யா அடி. அந்த இந்த இன்றைக்கி கேஸ் கூட இருக்குது இல்லை, அந்த இடத்துல வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த மொத்தத்தில் நல்லா காலையில் வாக்கிங் அதான் தியானம் ஸ்டடி வாக்கிங் பண்ணும்போது நான் அந்த கூட ஏதோ நிறைய பேசுவோம்ல, டெய்லி ஒன்று பேசின்னு இருப்போம். இப்போ சொன்னால் அந்த அதில் அப்படியே எக்கோ ஆகினேக்குது. அது திரும்ப எக்கோ பண்ணுறதுக்குன்னே வெளியே போனான் பாரு. எனக்கு எல்லாருமே அப்போ முட்டாளாக தான் இருக்கிறாங்கல்ல, புரிஞ்சிக்காமே இருக்கிறாங்க. ஏன்னாக்கா இப்போது டாக்குமெண்ட் இருந்தால் தான் கடவுள். இப்போது லேண்ட் எந்துன்னா என்ன அது அர்த்தம்? லேண்ட் அங்கேயே இருக்குது, அது பிரச்சனை கிடையாது. லேண்ட் ஒன்று தான்றதுக்கு என்ன சாட்சியே? எங்கடா டாக்குமெண்ட்? மத புக்கெல்லாம் என்ன அங்கே தான் ஊன்ட்டேன், இப்போ ஏந்துட்டான் ஆள். டாக்குமெண்ட்டு மட்டும் வச்சுருந்தா வேலைக்கு ஆகாது, டபுள் டாக்குமெண்ட்லாம் இருக்குது. டாக்குமெண்ட்டு தப்புன்னு புரிஞ்சிச்சு, ஆனால் இங்கே வந்து சொல்லாமல் இருக்கிறாரு. நிறைய பேருக்கு அதுவும் புரிஞ்சிருக்கும். டாக்குமெண்ட் மட்டும் வச்சு என்ன பண்ண முடியாது, நாக்க வலிக்கிறதுக்கு கூட உதவாது. லேண்டு தாண்டா முக்கியம். பொண்டாட்டின்னு டாக்குமெண்ட் வச்சுக்கணுமா அனுபவிக்கணுமா? நிறைய பேர் டாக்குமெண்ட் மட்டும் வாங்கி வச்சுன்னு சுற்றிங்கிறானுங்க, பார்த்துக்கிறீங்களா? இந்த மாதிரி ஆளுங்க. ஸோ குறுகிய மனம்ன்றது எங்கே நடந்தது? கடவுளுக்கு விசாலமான மனநிலை கொடுத்துக்கிறார். தூங்கும்போது எந்த தைரியத்தில் தூங்குற நீ? பூகம்பம் வந்தால் என்ன ஆகுறது? செவரு இன்றி ஊந்தா என்ன ஆகுறது? லுங்கி கட்டிங்கிற ஜட்டி போடாமல் பறந்தால் என்ன ஆகுறது? அவள் தான் தூக்கமே வராது. ஏன் இந்த பயத்தில் பேண்ட் வர போட்டு தூங்குவானுங்க, பார்த்துக்கிறியா? ஏன் அப்போ தான் காலுக்கு இப்போ எதுவும் பிச்சுன்னு போகுதுன்ட்டு இவ்வளோ பாதுகாப்பாக தூங்குவான். எதுக்கு? அங்கே கூட உங்களுக்கு என்ன ஆகிட்டானுங்க? குறுகிய மனப்பான்மை ஆகிட்டானுங்க. விசாலமாக ஏறா என்ன இப்போ இல்லை, ஜாலியாக இருக்குது, வாழ்க்கை நல்லா இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.